Hello students, இப்போ நம்ம சேட்ஸ்டெஃப் ரூல் பார்க்க போகிறோம். சேட்ஸ்டெஃப் ரூல் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷனோட ரூல் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்கும்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கிடைக்கும். அப்படி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கிடைக்கிற கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் எது மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா, எந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கிட்ட அதிக சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ. இப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னா எதுக்கிட்ட அதிகமான சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ அதுதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நமக்கு எக்ஸாம்பிளுக்கு 3,3 டைமெத்தில் 2 பியூட்டனால் கொடுத்துருக்காங்க. பியூட்டனா 4 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா 1 2 3 4 கொடுத்துக்கலாம். தேர்ட் பொசிஷனில் டைமெத்தில், செகண்ட் பொசிஷனில் OH. இதை வந்து H2SO4 கூட நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர்ஸ் வந்து இங்கே இருக்கிற H+ஐ தன்னை நோக்கி இழுத்துச்சுன்னா பாருங்கள், இது ரொம்ப பெரிய ரியாக்ஷன், கவனமாக கவனிங்க. CH3 CH இங்கே OH இங்கே ஒரு H. இந்த ஆக்சிஜன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் போனதுனால இது பாசிட்டிவ் ஆயிரும். இங்கே ஒரு CH3. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த பாண்ட் கிட்டேருந்து இந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இது H2O வெளியில் போயிடும். அப்படி H2O வெளியில் போச்சு அப்படின்னா -H2O பாருங்கள், CH3 CH3 CH இங்கே இருக்கிற OH போனதுனால இந்த C வந்து பாசிட்டிவாக ஆயிரும், கார்போ கேட்டையானாக மாறிடும். ஸோ இங்கே ஒரு CH3. இப்போது இந்த இடத்துல இந்த CHஐ பேலன்ஸ் பண்ணணுன்னா மொத்தம் Cக்கு கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கணும். 1 2 இந்த Hோட சேர்த்துனா 3 பாண்டு தான் இருக்குது. அப்போ இன்னொரு பாண்ட் வந்தால் தான் இது வேலன்ஸ் ஆகும். அப்படி வேலன்ஸ் ஆகிறதுக்கு இது கூட இருக்கிற ஏதோ ஒரு CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் தன்னோட பாண்டை கொடுத்துட்டு வெளியில் போனால் உங்களுக்கு டபுள் பாண்ட் கிடைக்குமா? அப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துலேருந்து பாண்ட் வரும், எந்த இடத்துலேருந்து வரக்கூடிய பாண்டுனால இது வந்து ஒரு ஸ்டேபிளான ப்ராடக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற CH3 அதோட பாண்டை கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற CH3 வந்து அதோட பாண்டை கொடுத்ததுன்னா இதுக்கு பேர் பீட்டா எலிமினேஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல OH இருந்தது, OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். ஸோ இங்கேருந்து ஒரு H எலிமினேட் ஆகிறதுனால இதுக்கு பேர் பீட்டா எலிமினேஷன். பாருங்கள், இப்போது இங்கே இருந்து ஒரு H+ஆக வெளியில் போயிடுது. அப்போது CH3 இங்கே CH டபுள் பாண்ட், இங்கே ஒரு H போனதுனால CH2, இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் கூட இங்கே உங்களுக்கு எந்த சப்ஸ்டியூஷனும் கிடையாது. இந்த கார்பன் கூட இந்த ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனர் ப்ராடக்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு 3% தான் சான்ஸ் இருக்குது. இப்போது ஃபர்தராக இதுவே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெத்தில் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அது கூட இருக்கிற ஒரு பாண்டை கொடுத்துட்டு H+ஆக வெளியில் போச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் மெத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, இதுக்கு பேர் வந்து மெத்தில் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. மெத்தில் ஷிஃப்ட் ஆகிறதுனால தட் இஸ் கால்ட் மெத்தில் ஷிஃப்ட்.
பாருங்க, இந்த எலமெண்ட்டோட பேர் வந்து 1 2 3 4. அப்போ தேர்ட் பொசிஷனில் 2 மெத்தில் இருக்குது. 3,3 டை மெத்தில் 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். ஃபஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் 1 ஈன் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் கொடுக்கலாம். இப்போது அடுத்த பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். இந்த எலமெண்ட்டு இந்த மெத்தில் இங்கே கொடுத்துட்டு போயிடுச்சுன்னா CH3 CH3 இந்த மெத்தில் போனதுனால இந்த இடம் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே CH, இங்கே மெத்தில் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ CH3 இங்கே ஒரு CH3, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டெப் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மெத்தில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இங்கே இருந்த மெத்தில் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போது இங்கே இருக்கிற CH3ல இருந்து இந்த CH3 தான் நான் இப்படி எழுதுகிறேன். இந்த CH2Hன்னு எழுதிக்கலாம். இந்த ஹெச்சை கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா CH டபுள் பாண்ட் C, இங்கே உங்களுக்கு ஒரு CH3, இந்த CH3 தான் எழுதுகிறேன். இந்த இடத்துல CH3 வரணும். இந்த இடத்துல இது ஒரு சிங்கிள் பாண்ட் CH, இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது. அதை CH3 ட்வைஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இந்த கார்பன் கிட்ட உங்களுக்கு எந்த சப்ஸ்டியூஷனும் கிடையாது. பட் இந்த கார்பன் கிட்ட உங்களுக்கு 2 விதமான சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு 33% சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 33% சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரித்து எழுதிக்கலாம். CH2 டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. இதுக்கு பேர் கொடுக்கலாம். இங்கே டபுள் பாண்ட் இருக்கனால 1 2 3 4 அப்படின்னு பேர் கொடுத்துட்டோன்னா இதுவும் இதுவும் உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆயிரும். அப்போ சப்ஸ்டியூட் இருக்கிறதுனால 2,3 டைமெத்தில் 1 2 3 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். ஃபஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது 1 ஈன். ஸோ 2,3 டைமெத்தில் பியூட் 1 ஈன் அப்படின்னு பேர் வரும். இன்கேஸ் இப்போது உங்களுக்கு இங்கேருந்து ஒரு கார்பன் கிடச்சிது இல்லையா, அந்த மாதிரி இந்த CHலேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு உங்களுக்கு கொடுத்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். இப்போ H+ஆ இந்த H இப்படி வெளியில் போயிடுது. அப்போ எழுதுங்க CH3, இந்த CH3 அப்படியே தான் இருக்கும். C, இங்கே ஒரு CH3, இந்த H வந்து போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். இங்கே வந்து C தான் இருக்கும். இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. இதை தான் உங்கள் புக்கில் C டபுள் பாண்ட் C, CH3 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 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல இந்த கார்பன் கிட்ட 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது, இந்த கார்பன் கிட்ட 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேஷெஃப் ரூலில் எந்த இடத்துல அதிக சப்ஸ்டியூஷன்ஸ் வருதோ அதுதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எலமெண்ட் தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இந்த எலமெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு 64% சான்சஸ் இருக்குது. 64% சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பேர் வச்சோன்னா 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ
ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் செகண்ட் பொசிஷன்லேயும் தேர்டு பொசிஷன்லேயும் மெத்தில் சப்ஸ்டியூஷனாக இருக்குது. இப்போ இதுவும் சப்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டோன்னா 2,3 டைமெத்தில் 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் 2 ஈன். ஓகேங்களா, இதுதான் சேட்ஸ்டெஃப் ரூல். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதை டீஹைட்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படி டீஹைட்ரேஷன் ஆகும்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், அப்படி எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறதுனால உங்களுக்கு மோர் சப்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி எந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த எலமெண்ட். இந்த ரியாக்ஷனில் இந்த 3 எலமெண்ட்டுமே ஃபார்ம் ஆகும். இதுவும் ஃபார்ம் ஆகும், இதுவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த எலமெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இந்த எலமெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இது எதுவுமே அன்ஸ்டேபிளாக இருக்கும். இது எல்லாமே மைனர் ப்ராடக்ட்ஸாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அதிக சப்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஈத்தீன் குரூப்பு தான் வந்து மேஜராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.